வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழுக்கான 9ஆம் வகுப்புக்கான இயல் 6ல இருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 5 இயல் பார்த்துட்டோம் புக் பேக் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இயல் 6 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, புக் பேக் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். உங்களோட வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் அச்சீவர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோஸ் அவைலபிளா இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளார போலாம். ஓகே பாருங்க, பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எதுனா மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எதுனா மாமல்லபுரம். மாமல்லபுரம் வந்து பல்லவர் கால சிற்பக்கலை தான். பல்லவர்கள் கட்டினதுதான் அந்த மாமல்லபுரம். ஓகே, அடுத்தது பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எதுனா முல்லை. ஓகே, இங்க பாருங்க, மரவேர் என்பது எந்த புணர்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. கெடுதல் புணர்ச்சி. எப்படி சொல்றேன்னா, மரம் பிளஸ் வேர் இதை வந்து சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மரவேர் அப்படின்னு கிடைக்குது. இங்க இம்மானது என்ன பண்ணிருச்சு? கேட்டுருச்சு, கெடுதல். ஓகே, அப்ப அது கெடுதல் புணர்ச்சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளோட கனவில் கண்ணன் புகுந்தான். ஓகே, அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தது? ஆண்டாளோட கனவுல கண்ணன் வந்து புகுந்ததா சொல்றாங்க. அடுத்து, திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள் தான். இது தீர்த்தங்கர் உருவங்கள் எங்க இருக்குன்னா திருநாதர் குன்றுல ஒரு பாறையில புடைப்பு சிற்பங்களா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் எடுத்து சொல்லிருக்காங்க. ஒரு பிராக்டிஸ்க்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்மளும் பார்க்கலாமே இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்னன்னு இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம எடுத்து இப்போ எழுத போறோம். இப்போ நான் வந்து இயல்பு புணர்ச்சி எழுத போறேன். ஓகே, இயல்பு புணர்ச்சி இதுல எதெல்லாம் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நுழைவு வாயிலின். நுழைவு வாயிலின் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இயல்பு புணர்ச்சி இதுல இருந்து எதுன்னு, நுழைவு பிளஸ் வாயிலின், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே சேர்த்து எழுதுறோம். அதனாலதான் இது இயல்பு புணர்ச்சி. இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க வந்து நிற்பது போன்று அப்படின்னு இருக்கு. நிற்பது போன்று இது எப்படி எழுதுறோம்னா, நிற்பது பிளஸ் போன்று, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்குது. அதனாலதான் இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். அடுத்து விகார புணர்ச்சி எழுதுறோம். விகார புணர்ச்சி மொத்தம் 3 வகைப்படும். அது என்னென்ன? தோன்றல், திரிதல், கெடுதல். மொத்தம் 3 புணர்ச்சி. இப்ப நம்ம பார்க்க போறது தோன்றல் புணர்ச்சியிலேருந்து பார்க்க போறோம். தோன்றல் விகார புணர்ச்சியிலேருந்து பார்க்க போறோம். தோன்றல் விகார புணர்ச்சி இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுற்றுச்சுவர். சுற்றுச்சுவர் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கிறது தான், நான் அதனால அண்டர்லைன் பண்ணல, பார்த்துக்கோங்க. சுற்றுச்சுவர் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதுறோம்? சுற்றுச்சுவர், இச்சு வருது. அப்ப இங்க இச்சு தோன்று இருக்கா, இது தோன்றல் விகார புணர்ச்சி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கலை பிளஸ் கூடம் இதை சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கலைக்கூடம். ஓகே, கலைக்கூடம் கிடைக்குது. அடுத்தது தெய்வ சிற்பங்கள். தெய்வ சிற்பங்கள் இது சேர்த்து எழுதும் போது இச்சு வரும், தெய்வ சிற்பங்கள். சரியா? ஓகே, அடுத்தது தோன்றல் விகார புணர்ச்சி எழுதியாச்சு. அப்புறம் அடுத்தது என்னன்னா, கெடுதல் விகார புணர்ச்சி பார்க்கலாம். கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல் விகார புணர்ச்சி இந்த பேராகிராஃப்ல என்ன இருக்குன்னா, வைகுந்தம் பெருமாள். எங்க இருக்கு வைகுந்தம் பெருமாள்? இந்த இருக்கு பாருங்க, வைகுந்த பெருமாள். இது எப்படி எழுதுறேன்னா, வைகுந்தம் பிளஸ் பெருமாள். இது எப்படி மாறுது? வைகுந்த பெருமாள் அப்படின்னு மாறுது. வைகுந்த பெருமாள் அப்படின்னு மாறுது. அப்ப இங்க இம்மானது கெட்டுருச்சு. அப்ப இது கெடுதல் விகார புணர்ச்சி. சரியா? ஓகே, அடுத்தது இங்க வந்து அடுத்தது திரிதல் விகார புணர்ச்சி எழுதுவோம். திரிதல் விகார புணர்ச்சி. திரிதல் விகார புணர்ச்சி எப்படி எழுத போறோம்னா, பல்லவர் காலம் குடைவரை கோயில் இப்படி இருக்கா. இது எப்படி எழுத போறோம்னா, பல்லவர் கால குடைவரை கோயில். இம்மானது எப்படி மாறுது?
இக்கா மாறுது. அப்ப இது திரிதல் விகார புணர்ச்சி. இம்மானது எப்படி மாறுது? இக்கா மாறுது. ஸோ இது திரிதல் விகார புணர்ச்சி. தோன்றல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி இந்த பேராகிராஃப்ல இருந்து பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டைப்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ புக்ல உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு கொடுத்துருக்காங்க. கூரை போட்டனர் இல்ல, வேந்தனர். சரியா? அடுத்து கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். பானை வனைய, செய்ய கிடையாது, வனைய கற்றுக்கொண்டாள். நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படின்னு சொல்லணும். ஓகே. அடுத்து தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். தென்னை கீற்றிலிருந்து, தென்னை கீற்றிலிருந்து நார் கிழித்தனர். சரியா? அணில் பழம் தின்றது. சாப்பிட்டது கிடையாது, தின்றது. கொடியுள்ள மலரை கொய்து வா. ஓகேவா? இப்ப இதான் வந்து மரபு பிழைகளை நீக்கிற சொற்கள். இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த விடையை தமிழ் எண்களில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் எண்கள் யூஸ் பண்ணி 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன, திருக்குறள், அதிகாரங்கள், இது மாதிரிலாம் எழுதலாம். 17 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18. இதை எப்படி எழுதலாம்னா, தமிழ் எண்களை எழுதும்போது இப்படி எழுதலாம். அடுத்து திருக்குறளின் அதிகாரங்கள் மொத்தம் 133 அதிகாரங்கள். இதை எப்படி எழுத போறேன்னா, இப்படி எழுதணும். தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் வரும். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96. இதை எப்படி எழுதலாம்னா, இப்படி எழுதுறோம். சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனைனா, சைவ திருமுறைகள் மொத்தம் 12. இதை எப்படி எழுதுறேன்னா, இப்படி எழுதுறேன். அடுத்து நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். இப்படி எழுதுறேன். அடுத்தது ஆழ்வார்கள் 12 பேர். இது எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். ஆழ்வார்கள் 12 பேர். ஓகேவா? இப்படிதான் தமிழ் எண்கள் எழுதுவோம். கண்டிப்பா தமிழ் எண்கள் இருந்து கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்து நம்ம திருக்குறள்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. திருக்குறள் இருந்து கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த படத்தை பார்த்து குறளை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இதான் வந்து இதுக்குரிய குறள். இது எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம அர்த்தம் பார்த்தரலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே தான் போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்த. நம்ம என்ன தொழில், எவ்வளவு பெரிய தொழில் பண்ணாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். அப்ப அதை பண்றது யார்? உழவர்கள் தான். அந்த உழவு தொழில் வந்து, உலகம் வந்து அந்த ஏருக்கு பின்னாலதான் இருக்குது. அப்ப பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக்கன்னு சொல்றாங்க. பகைவரை நட்பாக்கும் கருவி, மாற்றாரை மாற்றும் படை. இதான் இதுக்கு ஆன்சர். பகைவரை நட்பாக்கும் கருவி, மாற்றாரை மாற்றும் படை. இங்க பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரோட ஆற்றல் பணிவுடன் நடத்தல், அதுவே சான்றோருக்கு பகைவரை நட்பாக்கும் கருவி. நம்ம வந்து நம்மளோட ஆற்றல், நம்மளோட பணிவுடன் நடத்தல் எல்லாமே வந்து சான்றோருக்கு பகைவரை நட்பாக்கும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கும். தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவன் கண்டனமாம் தான் கண்டவாறு. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான், கண்டனமாம் தான் கண்டவாறு. இது எங்க இருக்குன்னா, பாருங்க, காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டனமாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவனுக்கு நீங்க போய் அறிவுரை சொல்லினா அவன் அறிவில்லாதவனா மாறிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அவன் அறிவுடையவனா தோன்றுவான். நம்ம தான் அறிவுடையவன் அப்படின்னு அவனுக்கு தோணும். ஓகேவா? அறிவில்லாதவனுக்கு நம்ம போய் அறிவுரை சொல்றோம்னா நம்ம அறிவில்லாதவனா மாறிடுவோம். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையாக தோன்றுவான். அதுதான் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும், அறம் நாண தக்க உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்ப்போம். பிறர் நாண தக்கத்து தான் நாணா நாயின் அறம் நாண தக்க உடைத்து. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் நம்ம வெட்கப்படவில்லை என்றால் அறமே நம்மளை விட்டு விலகி போயிடுமா? வெட்கப்பட்டுக்கிட்டு வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம வெட்கப்படலைன்னா அறமே வெட்கப்பட்டு நம்ம விட்டு விலகி போகும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. 5 சால்புகளில் 2 எதுனா நாணமும் இணக்கமும். நாணம் இருக்கணும், இணக்கமும் இருக்கணும். அதான் 5 சால்புகளில் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரிடம் இணக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு.
அனைவரிடமும் இரக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு. உலகத்து அச்சாணி போன்றவர் யாருன்னா உழவர். தான் நானா நாயின் அறம் நாண தக்கத்து. தான் நானா நாயின் அறம் நாண தக்கத்து. ஆழு என்பதன் பொருள் கடல். மாற்றாரை மாற்றும் படை. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வது இல்லை. ஓகே, இங்க பாருங்க, அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்த இலர். எங்க இருக்கு? அதாவது கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. கோடி பொருள் என்னதான் நீங்க கொட்டி கொடுத்தாலும் அவங்க ஒழுக்கமான குடியில் பிறந்தவங்க ஒரு நாள் தவறு செய்ய மாட்டாங்க. இதை வச்சு அவங்க ஒரு கட்டுரை எழுத சொல்றாங்க. நான் ஆக்சுவலா வந்து இந்த குறளோட அர்த்தம் நம்மளுக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இயல் 6லேருந்து உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இயல் 7க்கான வினாக்கள் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.